ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட், உங்களோட வியூஸ்லாம் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். மறக்காமல் வந்து யூடியூப் சேனலில் உங்களோட என்னோட இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும், நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். தென் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் அவர் டாபிக், மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன். மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கம்பெனிஸ்க்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் நீங்கள் அனுப்புவீங்க. ஒரு கவரிங் லெட்டர் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பணுன்னா, அந்த போஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பணுன்னா அதுக்கு வந்து ஒரு கவரிங் லெட்டர் வேணும். அந்த கவரிங் லெட்டர் அனுப்புகிறப்போ ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் அட்ரஸ் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் இந்த வேர்ட்லேயே வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன். இந்த மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷனோட மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்ரஸஸ் எல்லாத்தையும் ஒரு டேட்டாபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிடலாம். டேட்டாபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 10 கம்பெனிக்கு ஒரு ரெஸ்யூம் அனுப்ப போகிறீங்க, அதுக்கு கவரிங் லெட்டர் அனுப்ப போகிறீங்கன்னா 10 கம்பெனிக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த அட்ரஸ் இம்போர்ட் ஆகி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவரிங் லெட்டரில் கம்ப்ளீட் டேட்டா வந்து வந்துடும். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Mail merge operation la create a standard covering letter and use mail merge operation to generate the customized letter for applying to a job in various organization. Also create a database and generate labels for the applying organization. ஒரு கம்பெனிக்கு ஒரு லெட்டர் கவரிங் லெட்டர் அனுப்ப போகிறீங்க. அந்த லெட்டர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேபிள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. லேபிள்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி ஒரு மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துருக்கீங்க, பிளெயின் டாக்குமெண்ட். இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிவிடுங்க. ஃபைலு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு மெயிலிங்கில் போயிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே நார்மல் டாக்குமெண்ட், இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெர்ஜ் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் போயிடுங்க. இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு விசார்ட்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விசார்ட்டில் உங்களுக்கு கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடுங்க. இது கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், லெட்டர், இமெயில் மெசேஜ், என்விலப், லேபிள், டைரக்டரி. இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் தான் அனுப்ப போகிறோம். அந்த லெட்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ வாண்ட் டு செட் அப் யுவர் லெட்டர். இது வந்து உங்களோட கரண்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணலாமா, இல்லை டெம்ப்ளேட்லேருந்து செலக்ட் பண்ணலாமா, இல்லாட்டினா ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ் ஏ கரண்ட் டாக்குமெண்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ட் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் ஃப்ரம் அவுட்லுக்கில் கான்டாக்ட்ஸ். ஆல்ரெடி வந்து அவுட்லுக்கில் இமெயில் கம்போஸ் பண்ணி அவுட்லுக் மேனேஜரில் சில கான்டாக்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த கான்டாக்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அட்ரஸஸை. அப்படி இல்லாட்டினா புதுசுலேருந்து எடுத்துக்கலாம். யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரௌஸில் போயிட்டு ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாபேஸ் சும்மா சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் டைப் ஏ நியூ லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுங்க, மிஸ்டர்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நேமு, ரைட், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம், கம்பெனி பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கம்பெனிக்கு நேம் கொடுக்கலாம். தென் அட்ரஸ் கேட்குறாங்க, ஏதாச்சும் ஒரு அந்த அட்ரஸ் கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருங்க. தென் அட்ரஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. ஸ்டேட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் நியூ என்ட்ரி, இன்னொரு என்ட்ரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ரஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ அட்ரஸஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா
அந்த இது வந்து கிரியேட் பண்ண கம்பெனிக்கு ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். அந்த நேம் கேட்குது, அதுக்கு நான் நேம் ஒன்று கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே நான் இப்போ ஆல்ரெடி 2 ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கம்பெனி நேம் 1ல், கம்பெனி 1 MDBயில் டேட்டாபேஸில் 2 நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை செக் பண்ணிக்கலாம். தென் அதை சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் டு டிசெண்டிங், அதில் டிசெண்டிங் டு அசெண்டிங்காக நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த இது வேணும், எந்த நேம் வேணும், என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். டூப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலிடேட் அட்ரஸஸ்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான். இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு டேட்டாபேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ லெட்டர். உங்களுக்கு தேவையான லெட்டர் கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லெட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரம் அட்ரஸ் போட்டிருக்கேன். 2 அட்ரஸ் தான் நம்ம இப்போ நிறைய கன்சர்னுக்கு எந்தெந்த கன்சர்னுக்கு நம்ம அனுப்ப போகிறோமோ அந்த கன்சர்னுக்கு 2 அட்ரஸ்ஸு. தென் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் போட்டு என்னோட பாடி ஆஃப் த லெட்டர் வந்து டைப் பண்ணிடுறேன். பேர் போட்டுறேன். ரைட், போட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மெயிலிங்கில் இப்போது இந்த மெயிலிங் ஆப்ஷனில் போயிட்டுட்டு நீங்கள் இதில் அட்ரஸ் பிளாக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த அட்ரஸ் பிளாக்காக கூட நீங்கள் போடலாம். அப்படி இல்லாட்டினா இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன ஃபீல்டுலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல என்னென்ன ஃபீல்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு டைட்டில், தென் ஃபர்ஸ்ட் நேம், தென் லாஸ்ட் நேம், தென் கம்பெனி நேம் கொடுத்துருங்க. கம்பெனி நேமுக்கு நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். அடுத்த லைனில் வரலாம். ரைட், கம்பெனி நேம் வந்து ஒரு லைனில் வந்துட்டு அட்ரஸ் அடுத்த லைனில் வரலாம். அட்ரஸ் 1, தென் அட்ரஸ் 2, தென் சிட்டி அண்ட் ஸ்டேட். இந்த மாதிரி ஜிப் கோடு கூட நீங்கள் ஜிப் கோடு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஜிப் கோடு கூட கொடுக்கலாம், கண்ட்ரி கூட கொடுக்கலாம். ரைட், ஜிப் கோடும் கொடுத்துக்குங்க, வேணா கண்ட்ரி கூட கொடுத்துங்க. இன்கேஸ் நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் நம்ம பார்க்கலாம். அதில் இருக்குது இது, அந்த ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது அதில். இப்போ நான் அந்த ஃபீல்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், கம்பெனி நேம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ரிவியூவில் நீங்கள் போயிடலாம். நான் ஆல்ரெடி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கம்பெனி 1ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்கள், மிஸ்ஸஸ் மோனிகா ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன். அந்த டேட்டாபேஸில் ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்திருக்கு. தென் செகண்ட் அட்ரஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், செகண்ட் அட்ரஸ். இந்த மாதிரி எத்தனை நீங்கள் அட்ரஸ் நீங்கள் கண்டென்ட் கொடுங்க அத்தனை அட்ரஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபினிஷ் அண்ட் மர்ஜ் இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எத்தனை நான் வந்து லெட்டர் கிரியேட் பண்ணியிருக்கணும், எத்தனை அட்ரஸ் வச்சிருக்கணும், அந்த அத்தனை அட்ரஸும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் மோனிகா சந்தர் ஒரு அட்ரஸ், யாருக்கு அனுப்புகிறோம் காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் சிஸ்கோ டெக்னாலஜிஸ். இந்த மாதிரி இத்தனை லெட்டரும் நீங்கள் வந்துடும். ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீங்கள் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கவரிங் லெட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நான் ஆல்ரெடி 2 டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். கம்பெனின்னு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கேன், கம்பெனி 1ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த கம்பெனி 1 எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் ஃபுல்லுத்தையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் தனித்தனி ஃபீல்டாக ஆட் பண்ணதுக்கு பதில் பிளாக்காக கூட நான் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பிளாக்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக எந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் ஃபார்மேட் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் வேணும், எந்தெந்த அட்ரஸஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே பிளாக்காக செலக்ட் பண்ணலாம். ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணிட்டு பிளாக்காக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ப்ரிவியூ பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளாக் வந்திருக்கும் உங்களுக்கு. ரைட், இதுதான் ப்ரிவியூ ரிசல்ட்டு. இப்போ நம்மள ப்ரிவியூ வேண்டாம், அட்ரஸ் பிளாக்ஸ் வந்து வேற அட்ரஸ் பிளாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கம்பெனி டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கம்பெனி 1 டேட்டாபேஸ் இப்போ உங்கள் எதிர்க்க நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன் நான். செலக்ட் ரெசிபியன்ட்டில் போயிட்டு ரைட் யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது இருக்குது பாருங்கள், 2 லிஸ்ட் இருக்குது. ஒன்று கம்பெனி லிஸ்ட்டில் தான் இப்போ டிஸ்பிளே பண்ணி கம்பெனி 1ன்னு ஒன்று இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்கள் எதிர்க்க நான் கிரியேட் பண்ண 2 டேட்டாபேஸ் ஃபைலும் உங்களுக்கு காட்டும். ரைட், கிரண் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்னும் திவ்யா ராஜேந்திரன் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் பிளாக்ஸை இப்போ ப்ரிவியூ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிவியூ க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டும் ஆட் பண்ணலாம், இல்லைனா கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பிளாக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்,
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் மெயில் மர்ஜ் ஆப்ரேஷன். இதில் ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கேட்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன்ஸு. இதில் இந்த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த ஒரு ரெக்கார்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிவியூ ரிசல்ட்டில் போயிட்டு ஒரு ரெக்கார்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் செலக்ட் ரெசிபியன்ட் மாற்றணும், டேட்டாபேஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் எக்ஸிஸ்டிங்கில் போயிட்டு நீங்கள் வேறு ஒரு டேட்டாபேஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எவ்வளோ டேட்டாபேஸ் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணதை இது பாருங்கள் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டேட்டாபேஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண 2 டேட்டாபேஸ் இருக்குது, அதை நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். இது ஃபினிஷ் மர்ஜ் கொடுத்துட்டு பிரிண்ட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆள்னா இத்தனை மொத்தம் இதில் 2 ரெக்கார்டு இருந்தால் 2 ரெக்கார்டும் பிரிண்ட் அவுட் ஆகும். இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வண்டி வேணும்னா அந்த ஒரு பேஜ் வண்டி நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ரைட். இப்போ நம்ம ஒரு கவரிங் லெட்டர் ரெடி பண்ணிட்டோம். அந்த கவரிங் லெட்டரை அனுப்புறதுக்கு கவர் வேணும். கவரில் லேபிள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு லேபிள் கிரியேட்டும் பண்ணலாம் நீங்கள். அப்போ லேபிள் கிரியேட் பண்ணுறது ஒன்று ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இதில் லேபிளில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா லேபிள் ஃபார்மேட் வரும். ஒரு பேஜில் ஃபுல் பேஜிலும் ஒரே லேபிளாக இருக்கணுமா, இல்லை நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு ரோவில் ஒரு காலமில் எத்தனை லேபிள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைஸ் இதில் காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸை டைப் பண்ணி பிரிண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களை லேபிள் நிறைய லேபிள் ஸ்டிக்கர்ஸ் விற்கும். அந்த ஸ்டிக்கரை கரெக்டாக நீங்கள் உங்கள் பிரிண்டரில் ஃபீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வந்து அதில் ப்ராப்பராக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷனு. அனதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயிலிங்கில் போயிட்டு லேபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் ஆப்ரேஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா லேபிள்னு வரும். அப்போ வந்த உடனே என்ன மாதிரி சைஸ், ஒரு லெட்டரில் ஹாஃப் பேஜுக்கு வேணுமா இல்லை குவார்டர் பேஜுக்கு வேணும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஒரு பேப்பரில் எத்தனை இது வேணும்னு சொல்லிட்டு எத்தனை லேபிள்ஸ் வேணும்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சைஸை அதை ஃபிட்டின் பண்ணி வச்சிடும். அதில் போய் நீங்கள் அட்ரஸ் பிளாக், நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் பிளாக்ல நம்மளோட அட்ரஸஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக உங்களோட லேபிள் இதை கரெக்டாக ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து அப்படியே லேபிளாக வந்துடும். லேபிள் வந்தோன்னா அதை நீங்கள் உங்கள் கவரில் ஒட்டி அனுப்பலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மர்ஜ் ஆப்ரேஷன் அண்ட் லேபிள் பிரிண்டிங். ஒரு லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது. ரைட். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரைட். ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன் தான் மெயில் மர்ஜ் ஆப்ரேஷன். இது உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4. உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களோட யூடியூப் வீடியோஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம், கமெண்ட்ஸ் போடலாம். தேங்க்யூ ஸோ மச்.